ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்து எக்ஸல் பத்தியோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிஐ பத்தியோ வீடியோ இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து நான் டிவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்டா ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தென் ஐ டிசைடட் டூ மூவ் அவுட். தென் என்னுடைய கரியர் குரோத்துக்காக. ஐ லேர்ன் சோ மச் ஆஃப் திங்ஸ். அதாவது என்னன்னா, லீன் மேனுஃபேக்சரிங் தெரியும். தென் புரொடக்ஷன் ஆப்பரேஷன்ஸ் தெரியும். புரொடக்ஷன் பிளானிங் தெரியும். நெறைய சாஃப்ட்வேர் தெரியும். ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து ஐ குடன்ட் ஏபிள் டூ கிராக் இன்டர்வியூ. ஸோ அப்போ நான் நெறைய விஷயங்கள யோசிச்சு, ஏன் நம்மளால கிராக் பண்ண முடியலன்னு திங்க் பண்ணப்போ ஏன்னா, இப்போ நமக்கு சில விஷயங்கள் தெரியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு என்விரான்மென்ட்ல ஒர்க் பண்ணியிருப்போம். பட் நம்ம இன்டர்வியூக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து அந்த கம்பெனிலயோ, இல்ல அந்த ஆஃபீஸ்லயோ என்ன பிரச்சனை இருக்கோ, அதுக்கு தான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் வந்து தேடுவாங்க. தட் இஸ் அ ஃபேக்ட் ரைட். ஏன்னா வந்து நம்ம போய் சில ப்ராப்ளங்கள வந்து சால்வ் பண்ணுவோங்கிறதுக்காக தான் நம்மள ரெக்ரூட் பண்றாங்க. ப்ராப்ளமே இல்லாம இருக்கிற இடத்துல நம்மள எதுக்கு ரெக்ரூட் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி அ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறப்போ வந்து ஐ வாண்ட் டூ மேக் சம் டிஃபரன்ஸ். அந்த இன்டர்வியூ அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணதான். மேபி இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் யூ ஜஸ்ட் செக். நம்ம ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது இல்லையா? அ இந்த டெம்ப்ளேட்டுக்கு நான் மாறுனதுக்கப்புறம் என்னுடைய ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. நான் வந்து மேக்ஸிமம் இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபெயில் ஆனதில்ல. எதுக்காக அப்டின்னீங்கன்னா, நம்ம இன்டர்வியூக்கு போறப்போ ஜெனரல் இன்டர்வியூ நல்லா பாருங்களேன். வி ஜஸ்ட் கோ வித் சம் ஒ ஒ நம்மளுடைய ரெஸ்யூமோட போவோம். ஓகே. அந்த ரெஸ்யூம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களுடைய ப்ராசஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆயிருவாங்க. ஸோ என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன ஸ்டஃப் இருக்கோ, எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தெரிய வச்சுட்டோம் அப்படின்னம்னா, தென் தே கேன் டிசைட் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பொசிஷன் பண்ணலாம்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ திஸ் வாட் மை ஐடியா. ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான். ஜென்ரலா வந்து எல்லாருமே எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பேஜஸ்ல ஐ மீன் பிரசன்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் கோல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது டைரக்ட்டா கோல் பேஜ்க்கு போகும். தென் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரியர் அப்ஜெக்டிவ் என்ன? என்னுடைய கோல் என்னங்கிறத நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். தென் என்னுடைய அச்சீவ்மென்ட் என்ன? அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ இது இந்த டெம்ப்ளேட் ஓகே. இது எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பேச போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோல் பத்தி. தென் நம்மளுடைய அச்சீவ்மென்ட். நம்ம என்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். நெறைய பண்ணியிருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் 10 இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா கூட இருக்கலாம். பட் அப்படி இருந்தா கூட வந்து அ உங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பாத்துல இப்ப இன்கேஸ் ஒரு 4 இயர்ஸ் நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, கண்டிப்பா அந்த இதுலயுமே நீங்க வந்து பெரிய பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அத கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. நம்ம வீடியோல காட்டுறேன். தென் எந்த ஏரியால நம்மளால டெலிவரி பண்ண முடியும். இப்ப இது எல்லாமே என்னுடைய சப்ளை செயின் ரிலேட்டடா இருக்கிறது. அதாவது இன்வென்டரி எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன். புரொடக்ஷன் எப்படி ஸ்கெட்யூல் பண்ணுவேங்கிறது. பட் மேபி நீங்க டிஃபரெண்ட் கரியர் இதுல இருக்கலாம். மேபி நீங்க டேட்டா அனலிஸ்ட்டா இருக்கலாம். ஆர் யூ மே சம் அதர் ஃபீல்ட் மேபி சாஃப்ட்வேர் இதா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். கரெக்ட்டா? பட் இஃப் யூ கோ வித் திஸ் ஃபார்மேட் தென் உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காவே நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இதில ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத சொல்றேன். ஸோ என்னுடைய கரியர் கோல் என்ன அப்படிங்கிறதுனா, நான் வந்து பிளானரா இருந்தேன். அட் த சேம் டைம் ஐ அம் எ புரோகிராமர் ஆல்சோ. ஐ நோ த விபிஏ, ஐ நோ பைத்தான், ஐ நோ சி ஷார்ப். ஸோ ஐ லேர்ன் சோ மச் ஆஃப் ஐ மீன் நாட் சோ மச் ஆஃப் சம் லாங்குவேஜஸ் டூ மேனேஜ் மை ஷோ. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100% ஒரு விசுவல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பரேஷனல் என்வைரன்மென்ட்ல கிரியேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸ்லேருந்து டெலிவரி ப்ராசஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கேன் கான்ட்ரிபியூட் அப்படிங்கிறது. இதனால இப்ப நம்ம போற ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அந்த என்டையர் செட்டப் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் நெக்ஸ்ட் நான் இது இது இந்த பேஜ் பார்க்குறப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே நம்ம என்ன பேச போறோம். அதாவது இவங்க எந்தெந்தலாம் பேச போறாங்கங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுமே வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஐடியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அச்சீவ்மென்ட். ஓகே. இது எல்லாமே என்னோட அச்சீவ்மென்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் பிளானிங், வேர்ஹவுஸ் மேனேஜ்மென்ட் நான் எஸ்ஏபில இம்ப்ளிமெண்ட் பண்ணது. தென் எம்பிடிவி இம்ப்ளிமெண்ட் பண்ணது. பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு இன்லைன் வித் 4DX பிரின்சிபல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அச்சீவ்மென்ட். ஸோ உங்களோட அச்சீவ்மென்ட் என்னங்கிறத நீங்க இதில போடுங்க. இது எல்லாமே ஃபுல்லி எடிட்டபிள் தான். ஓகே. இஃப் யூ ரியலி நீட் ஜஸ்ட் மேக் எ கமாண்ட் வித் யுவர் இமெயில் ஐடி தென் டெஃபினெட்லி ஐ வில் ஷேர் வித் யூ வித்தவுட் எனி சேஞ்ச். பட்
ப்ளீஸ் சேஞ்ச் ஆஸ் பர் யுவர் ரெக்யர்மெண்ட். உங்களுடைய பேஸ்க்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. எப்படி எடிட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீ டெலிவரபிள் ஏரியாஸ். நான் சப்ளை செயின்ல இருந்ததுனால, என்னால ஆன் டைம் டெலிவரில இது பண்ண முடியும். மெஷின் யூட்டிலைசேஷன்ல பண்ண முடியும். மேன் பவர் யூட்டிலைசேஷன்ல பண்ண முடியும். ஆர்டர் ப்ராசஸிங் டைம்ல என்னால பண்ண முடியும். அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி எப்படி மேனேஜ் பண்ணுவேன். அதாவது நார்மலா இன்வென்டரிய வந்து ஏபிசி முறையில பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு கிளவரான ஒரு மெத்தட். அதாவது ஏபிசி, எக்ஸ்-ஒய்-இசட் அனாலிசிஸ்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ஸ்பெசிஃபிக்கா மேக் பண்ண ப்ரொடக்ஷன் ஸ்கெடியூலிங் சிஸ்டம் ரொம்ப ட்ராக் அண்ட் ட்ராப்போட வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் யூ ஹேவ் டு வெரி ப்ரவுட். ஏன்னா நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ரவுடா சொல்லணும். தென் ஒன்லி அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பொட்டன்ஷியல். கரெக்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டெய்லி வீக்லி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வந்து கிரியேட் பண்ணுவேன். அடுத்து லீன் ப்ராசஸ். தென் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்னல் கொலீக்ஸ்குள்ள இருக்கிற வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில நம்ம ஒர்க் பண்றோம், இல்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றப்போ ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் ரைட்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஈகோ பிரச்சனை இருக்கும். நம்ம ஒருத்தர ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவர் நம்மள ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன். திஸ் யூசுவலி ஹேப்பன். ஸோ அந்த மாரி கான்ஃப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரோச் பண்ணுவேங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து இன்டர்வியூ கிட்ட சொல்லணும். ஃபைனலா முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் யூ ஆர் சூட்டபிள் ஃபார் தட் பொசிஷன் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத பண்றப்போ நான் இப்ப நெறைய இன்டர்வியூ போறதில்ல. பட் எனக்கு அந்த டைம் வந்து 15+ இயர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தென் இது எல்லாமே எனக்கு தெரியும். எந்த இதில என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி வி ஷுட் அ க்ளோஸ் வித் ஐ ஆம் த ரைட் கேண்டிடேட் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஃபர்மா சொல்லணும். தென் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ ம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கும் உங்க மேல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ மேக் திஸ் வீடியோ. ஓகே. எனிவே ரொம்ப என்னோட இது புராணம் பாட வேண்டாம். இத எப்படி நீங்க வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு தாங்க. எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சது தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து அ இந்த மாரி ஜஸ்ட் கோ இந்த ஃப்ரீ பிக்ன்னு இருக்கும். ஃப்ரீ பிக் நெறைய இப்போ வந்து ChatGPTலயே நீங்க போட்டீங்கனாலே வந்து நெறைய ஐகான்ஸ் எல்லாமே ஜெனரேட் பண்ணிருது. நீங்க வந்து இங்க வந்து அம் நீங்க வந்து இங்க வந்து அப்படி கோல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, அந்த கோல் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஐகான்ஸும் வரும். அம் இது ஜெனரலி இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தான். அதாவது பெய்டு இருக்கு. ஃப்ரீ தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 50யோ ஏதோ ஃப்ரீ இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம அதுக்கு மேலலாம் ஒண்ணும் டவுன்லோட் பண்ண போறதில்ல. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ யூ கேன் யூஸ் வாட்டெவர் யூ பிரிஃபர்ட். ஓகே. ஐ ஜஸ்ட் பிரிஃபர்ட் ஃப்ரீ பிக் தென் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நமக்கு தேவையான இப்போ இந்த இது ஓகே அப்படின்னம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎன்ஜிய வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இது வந்து டைரக்ட்டா வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி, இதில கோல் இங்க இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, பவர் பாயிண்ட் போயிடுவேன். ஸோ அந்த பவர் பாயிண்ட் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ஐ ஜஸ்ட் டெலீட் திஸ் ஒன். ஓகே. தென் கோ டூ இன்சர்ட் பிக்சர்ஸ்ல போயிட்டு திஸ் பிசி தென் எந்த இடத்துல நீங்க டவுன்லோட் பண்ணீங்களோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு வந்துட்டு, தென் அத வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா கிளீனா ரீசைஸ் பண்ணி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த கோல் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து சீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதில ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இஃப் யூ வாண்ட் டூ சேஞ்ச் சம் ஹெட்டிங் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே. நீங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாமே பண்ணிட்டீங்கன்னா, எதுக்காக ஒரு 1 பாயிண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருப்பேன் அப்படின்னீங்கன்னா, வி மேக் சம் டிஃபரன்ஸ் கரெக்ட். நம்ம ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸா காட்டினா மட்டும் தான் வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேஜ்ல நீங்க கூட பிரசன்டேஷன் பண்ணலாம். பட் இட் கிவ்ஸ் சம் இம்பார்ட்டன்ஸ் ஆன் யூ. இட் கிவ்ஸ் சம் வெரி குட் இம்ப்ரஷன் கிரியேட் பண்றதுக்காக. அவ்வளோதான். ஸோ இந்த மாரி நீங்க வந்து உங்களுடைய ஹெட்டிங் இது எல்லாமே வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பியூர்லி அப் டூ யூ. ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஆஸ் இட் இஸ். பட் டோன்ட் மிஸ்யூஸ். ஆஸ் இட் இஸ் அப்படியே குடுக்குறேன். உங்களுக்கு தகுந்த மாரி வந்து இது வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டூ சேஞ்ச் சம்திங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மூவ் பண்றது தான். இப்ப உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னீங்கன்னா, யூ ஜஸ்ட் டெலீட் இட். ஆர் இஃப் யூ வாண்ட் டூ ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னீங்கனாலும், யூ கேன் ரீசைஸ். ஃபுல்லி எடிட்டபிள் தான். ஸோ இஃப் யூ ரியலி நீட் உங்களுக்கு உண்மையிலேயே நீட் இருந்துச்சுன்னா, யூ ஜஸ்ட் கிவ் மீ த கமெண்ட் தென் ஐ வில் சென்ட் யூ த்ரூ தி இமெயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கரியர் அப்ஜெக்டிவ் இது வந்து உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து இத வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டபிள் தான். உங்களுக்கு தகுந்த மாரி சின்னதா எடிட் பண்ணிக்கோங்க. அதேபோல அந்த ஆஃபீஸ்லயோ, எந்த ஃபேக்டரிலயோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நீங்க அந்த கம்பெனி நேம்ஸ் ஏதாவது போட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கங்க. அதேபோல சிக்னிஃபிகன்ட் அச்சீவ்மென்ட் இருக்கு. இது உங்களுடைய அச்சீவ்மென்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நீங்க வந்து உங்க அச்சீவ்மென்ட் நீங்க வந்து போட்டுக்கோங்க.
கீ டெலிவரபிள்ஸ் ஏரியாஸ் பியூர்லி அப் டு யூ. நீங்க வந்து இதெல்லாமே டெலீட் பண்ணிட்டு, இஃப் யூ வாண்ட் டூ சேஞ்ச் சம்திங் இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்களாவே வந்து மேனுவலா மூவ் பண்ணிக்கங்க. ஓகே 100%, 80% வாட்டெவர் பெர்சன்ட் யூ வாண்ட், யூ கேன் டூ தட். அதேபோல ஸ்லோ மூவிங், நான் மூவிங் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாரி இது எல்லாமே வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். I will see you with another good video. Until be safe. Bye bye.